சரிகமபால செம்மையா பாடுற வர்ஜா கடந்த வாரங்களில் டெடிகேஷன் ரவுண்டில் அவங்களோட சிஸ்டர் எல்லாருக்கும் தான் பாட்டை வந்து டெடிகேட் பண்ணி செம்ம ஃபீலிங்காக பாடியிருந்தாங்க. 3 மந்த்ஸாக சிஸ்டர்ஸை பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்படுறதா வர்ஜா சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் என்னோட சிஸ்டர்ஸை, அம்மா ஸ்தானத்திலேருந்து நான் தான் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்குவேன், எப்பவும் பிரிஞ்சு இருந்ததில்லை, அவங்களும் என்னை இப்போ ரொம்பவே பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, இந்த சூப்பரான பாட்டை தான் பாடியிருந்தாங்க வர்ஜாவோட வாய்ஸில். இந்த பாட்டை கேட்க லிரிக்ஸ் செம்ம ஃபீல் எல்லாமே அட்டகாசமாக இருந்துச்சு. ஒரு ரெக்கார்டிங் சிங்கிங்கை செம்ம கிளாரிட்டியாக கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஜட்ஜஸ் எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அதே நேரம் வர்ஜா வந்து அவங்க தங்கச்சிங்களை மிஸ் பண்ணி ரொம்பவே கஷ்டப்படுறேன்னு சொன்னதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வர்ஜாவுக்கு அவங்க சிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை கிஃப்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. வர்ஜா அதை பார்த்த உடனே எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ஜட்ஜஸ் எல்லாரும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. மேலும் வர்ஜா பாடும்போது அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாரும் லைவாக பார்த்தாங்க. இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேலும் லைவாக காலில் பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஜட்ஜஸ் எல்லாரும் செம்ம பியூட்டிஃபுல்லாக பாடியிருந்த ஒவ்வொரு சங்கதிகள் எல்லாமே அட்டகாசமாக இருந்துச்சு. ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி சூப்பராக பாடியிருந்த அப்படின்னு வர்ஜாவை பாராட்டியிருந்தாங்க. வர்ஜா தொடர்ந்து ஃபைனல் வரைக்கும் போக என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க, தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.